ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னு ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைனே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாவோ அதே நேரத்தில் இன்னும் சூப்பராகவோ போக ஆரம்பிக்கும். ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான டீட்டெயிலிங்கை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ இப்போ கிராண்ட்வெல்லோட அந்த நோபல் ஹவுஸுக்கு போறான். சாதாரண பேரனா இருந்தாலும் அவரோட டெரிட்டரி ரொம்ப பெருசா இருக்கு. முட்டாள் ஆலன் லைட்ல போடா, லெஃப்ட்ல போடா, ஏதா இவ்வளவு குட்டியா இருக்கியா அப்படின்னு செசியல் திட்ட வையா ஷோல்டர்ல ஏறி பறிங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பழத்தை பறிச்சுட்டு இது நல்லாவே இல்லை அப்படின்னு பா தூக்கி போட்டுருதா. எனக்கு போப்பா ஃப்ரூட் வேணும், போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வா அப்படின்னு பா சொல்றா. மேல ஒரு மேஜிக்கல் ஏர்ஷிப் பறந்து போகுதா. அது ஆச்சரியமா நம்ம ஹீரோ பாக்குறான். மேஜிக் ஷிப்பை கூடவா நீ பார்த்தது இல்லைன்னு செசியல் திட்டுறா. பறக்க பார்த்து முடிச்சுட்டுன்னா போய் பழத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு செசியால் அனுப்புறா. நம்ம ஹீரோ இப்போ தூங்கி எந்திரிச்சு அவனோட லைஃபை காமிக்கிறான். அரோமா டிஸ்பென்சர் செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. நம்ம ஹீரோவோட எம்பி ரெக்கவர் ஆயிடுச்சு. மற்ற சர்வன்ட்ஸ் கூட சேர்ந்து போய் நம்ம ஹீரோ இப்போ சாப்பிட்றான். ஹெட் சர்வெண்ட் ஆன ரிக்கேல நம்ம ஹீரோவை ஒன்னா பழகுறாங்க. செசியலை ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னு நம்ம கேட்கறான். ஆமா நம்ம ஹீரோவோ சொல்றான். மேன் சர்வெண்ட்டுக்கோ ஹால் பாய்க்கோ என்ன வித்தியாசம் நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க போக பட்லர்ஸ் மெய்டு இந்த ஆர்டர்ல ஆர்டனர் மேன் சர்வெண்ட் எல்லாருமே இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களா கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஹால் பாய்ஸ்ங்கிறது டெம்பரரி ஹெல்பர்ஸ் மாதிரி இந்த வீட்டை சேர்ந்தவங்களா கருதப்பட மாட்டாங்கன்னு சொல்லவும் மேன் சர்வெண்டா இருந்தா அந்த ஃபேமிலியில ஒருத்தனா கருதப்படுவேன். இதுதான் அப்ப ஆனந்த கண்ணீர் படிச்சாரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சர்வன்ஸ் சாப்பிட்ற சாதாரண அந்த சாப்பாடு தான் நோபல்ஸான இவங்களும் சாப்பிடுறாங்க. ஆலன் எல்லாத்தையும் நீ ரொம்ப குயிக்கா கத்துக்கிட்டியா அப்படின்னு அந்த லேடி பாராட்டுறாங்க. புத்திசாலியா இருந்தாலும் அவன் டேலண்ட்லெஸ் தான் அப்படின்னு பேரண்ட் சொல்லவும் நான் ஒரு விசாடே ஆலண்ட் உனக்கு டேலண்ட் இல்லைன்னு செசியல் கலாய்க்கிறா. என் அண்ணன் மீகையாம ஒரு ஸ்பாட்ஸ்மேன் வா சொல்லவும் டேலண்ட் பத்தி பெருமையா பேசக்கூடாதுன்னு எத்தனை பட்ட சொல்லியிருக்கேன் பேரண்ட் திட்டவும் எனக்கு டேலண்ட் இல்லையேன்னு தாமஸ்ங்கிற ரெண்டாவது பையன் அளவும் நோபல்ஸ் காலேஜ்ல உன்னை படிக்க வைக்க கவலைப்படாத, உனக்கு டேலண்ட் இல்லைங்கிறதுனால அகாடமி சிட்டிக்கு போக முடியாது. நானும் நோபல் காலேஜ்ல தான் படிச்சேன், எனக்கும் டேலண்ட் கிடையாதுன்னு பேரண்ட் சொல்றாரு. இவன் மதிய ஃப்ரீ டைம் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து வெளியே போறான். எடுத்தோடனே நேரம் நம்ம ஹீரோ அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு தான் போறான். ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம ஹீரோ சொன்னா 8 வயசு நம்ம ஹீரோ சொல்லவோ 12 வயசானதா ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு அவங்க சொல்றாங்க. 4 வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ரெஜிஸ்டருக்கான வேல்யூவை நம்ம ஹீரோ போய் பாக்குறான். தம்பி இது விளையாடுற இடம் இல்லைன்னு ஒரு அட்வென்ச்சரர் வரவும் அந்த பவுண்டரிஸ்ல ஏன் லொகேஷன் மென்ஷன் பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்டா நான் எப்படா உனக்கு டீச்சரா மாறினேன் என்கிட்ட கேட்கற அப்படின்னு அவர் கேட்க ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க நான் பயிர்வா நம்ம ஹீரோ சொன்னா விட்டு வெளியே போனா அதுங்களை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு அவர் சொல்றாரு. ஆர்டர் காஷி ஈவன் அதோட லொகேஷன் கூட ஏன் போட்டிருக்கு, யாரும் அதை ஹண்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்டா அது அவ்வளோ டஃப்பான மான்ஸ்டர் சொல்றான். ஒயிட் டிராகன் மவுண்டன்ல இருக்கக்கூடிய ஒயிட் டிராகனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி 1000 கோல்டு காயின்ஸ்க்கு ஒரு ஜாப் இருக்கு. அங்கதான் மித்ரல் இருக்கு. பட் அந்த ஜாபை யாராலையும் முடிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஹே ரேவன் அப்படின்னு சொல்லி அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ் அங்க வராங்க. மான்ஸ்டர்ஸ் பத்தி சொன்னதுக்கு தேங்க்ஸ் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோவோட லீவ் டேல காலையில 6 மணிக்கே நம்ம ஹீரோ ஃபாஸ்டா சிட்டியை விட்டு வெளியே போறான். கிராண்ட்வெல் பேட்ஜ் காமிக்கவும் நம்ம ஹீரோவை மரியாதையோட இப்ப வெளியே அனுப்புறாங்க. சார் கூட கார்டு இல்லாம வெளியே போகாதீங்க, டேஞ்சரஸ் செக்யூரிட்டி சொல்றான். 8 வருஷமா இந்த ஒரு நாளுக்கு அப்பதான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இப்ப ஃபாஸ்டா நம்ம ஹீரோ மான்ஸ்டர் ஹண்ட் பண்ணலான்னு போறான். கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஹண்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். ஹாக்ஸ் ரைட்ல மூவ் ஆகு லெஃப்ட்ல மூவ் ஆகு நம்ம ஹீரோ சொன்னா அது கரெக்டா மூவ் ஆகுது. இதுக்கு இன்டெலிஜென்ஸ் 150 இருக்கு. இன்னும் 5 பாட நம்ம ஹீரோ சமன் பண்ணி அதுங்களை மான்ஸ்டர் தேட விடுறான். டாமாவை நம்ம ஹீரோ இப்ப வெளியே வர வைக்கிறான். ரைட் சைடா நவர அப்படின்னு டாமாட்ட சொன்னா அதுக்கு ரைட் சைடு எதுன்னு தெரியாம உருண்டுட்டு கிடக்கவும் இன்டெலிஜென்ஸ் 28 தான். சரி ஓகே ஹாக்ஸ் ஒரு மான்ஸ்டர் கண்டுபிடிச்சிட்டியா நம்ம ஹீரோ அந்த ஹாக்ஸை ஃபாலோ பண்ணி போறான். 3 கிலோமீட்டருக்குள்ள தேடுங்கன்னு சொல்லியிருக்கணுமா, ரொம்ப தூரம் போதே நம்ம ஹீரோ பாக்குறான். காப்ளின் கூட்டத்தை நம்ம ஹீரோ இப்ப கண்டுபிடிக்கிறான். 5 காப்ளின்ஸ் இருக்கு. 5 டாமாவை நம்ம ஹீரோ வர வைக்கிறான். 50 மீட்டர் ரேடியஸ்ல நம்ம ஹீரோ அவன் மான்ஸ்டர்ஸை வேற லொகேஷன்லயும் சமன் பண்ண முடியும். ஸோ ஆப்போசிட் சைட்ல டாமாவை வர வச்சு சுத்து போட்டு காப்ளின்ஸ் அட்டாக் பண்ணா ஒரு காப்ளின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கவும் வர வச்சு எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு ஸ்டோன் த்ரோவை நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்றான். இப்படியா ஒரு வழியா பேலன்ஸ் இருக்கிற காப்ளின்ஸையும் நம்ம ஹீரோ கொண்டுதான். அந்த போர் செலவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கலனாலும் காப்ளின்ஸ் இப்போதைக்கு பரவாயில்லன்னு மேஜிக் ஸ்டோன் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். இப்போ 3 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள மான்ஸ்டர் தேட சொல்லியா அப்படியே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கொண்டுட்டே வரான். இப்போ நைட் ஆகுது. டபுள் மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டான். சில விஷயங்களையும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான். ஈவன் டி ரேங்க் மேஜிக் ஸ்டோன்ஸ் இருந்தாலும் இ ரேங்க் மான்ஸ்டர்ஸை நம்ம ஹீரோவால சமன் பண்ண முடியாது. டி ரேங்க் மான்ஸ்டர் சமன் பண்ண இ ரேங்க் மேஜிக் ஸ்டோன் தான் தேவைங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான். ஹாக்ஸ் பறந்து போய் மான்ஸ்டர் தேட மாட்டேங்குது. நைட் அதுங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லவும் உங்களை வச்சு தான் திரும்ப வழியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போலான்னு இருந்துட்டு இப்ப எப்படி திரும்ப போவேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் ஒரு வழியா வழியை கண்டுபிடிச்சு போயிருந்தான். ஒரு மாசம் கழிச்சு 3 இரும்பு பாலை போயிட்டு நம்ம ஹீரோ பர்ச்சேஸ் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ லெவல் 12ல இருக்கான். காலையில மான்ஸ்டர் போய் ஹண்ட் பண்ணிட்டு நைட்டு நைஸா வீட்டுக்கு வரவும்
உன்கிட்ட பேசணும்னு பட்லர் கூட்டிட்டு போறாரு. கடந்த 2 மாசமா மேன் சர்வெண்டா நீ சூப்பராகவே வேலை பார்த்துருக்க. பட் உன்னோட லீவு நாட்கள்ல நீ என்ன பண்றங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு பேரன் கேட்கவும் உனக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். உன்னோட ஃப்ரீ டைம் நீ எப்படினாலும் செலவு பண்ணலாம், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்லவும் டவுனுக்கு வெளியே போய் ஹண்ட் பண்றான் நம்ம ஹீரோ சொன்னா எதனால அவர் கேட்க ரோடினோட பையன் ஹண்டிங் ரத்தத்திலேயே ஓடுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுவும் நல்ல விஷயம் தான் பேரன் சொல்றாரு. நீ ஹண்ட் பண்ற ராபிட்ஸ் என்ன பண்றன்னு பட்லர் கேட்கவும் ஆமா அதுதான் வீக்கஸ்ட் ரேங்க், அதை தான் ஹண்ட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ அதை வெளியே வித்தா கம்மியான ரேட்டுக்கு தான் கேட்பாங்க, நம்ம மேன்ஷன்லயே நீ அதை வந்து விற்கலாம், காசு கொடுத்து வான்ட்டு இருந்து நாங்க அதை வாங்குறோம் அப்படின்னு பட்லர் சொல்லவும் என்னால் ஃபாரஸ்ட்லயே தான் அதை போட்டுட்டு வந்தேன், இப்போ அதை தூக்கிட்டு வந்து என்னால விற்கவும் முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 6 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. எல்லா ஹாக்ஸும் ஒரே நேரத்துல நம்ம ஹீரோட்ட வந்து அவசரமா எதையோ கத்தவும் அதுங்களை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ போறான். ரேவன் அடிபட்டு கிடக்குறான், அவனோட டீம் ஆபத்துல இருக்காங்க, சுத்தி கார்டன்ஸ் இருக்குது, திரும்ப பாலை வச்சா அடிச்சு நம்ம ஹீரோ அதுங்களை தடுக்கிறான். இவங்க முன்னாடி நம்ம ஹீரோவால அவனோட சமன்ஸை யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம ஹீரோ லெவலப் ஆனதுனால இப்ப காப்ளின்ஸ்லாம் வீக்கா தான் இருக்கு. ஒரு காப்ளினா தனியால நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிருந்தான். இன்னும் ஒரு காப்ளினை தோக்கடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ 3 காப்ளினை தோக்கடிச்சிருந்தான். காட்ஸோட ட்ரையல் அவன் பாஸ் பண்ணலாம், அவன் காயம் ஹீலிங் ஆகலான்னு சொல்லவும் என்கிட்ட ஹீலிங் ஹெர்ப் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எவ்வளவு காசுனாலும் தாரோன்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. ஹீலிங் ஹெர்ப் எடுத்து நம்ம ஹீரோ வச்சா அவன் காயம் இன்ஸ்டன்டா காணாம போயிருது. ரேவனும் இன்ஸ்டன்டா அந்த இடத்துல இருந்து எந்திக்கிறான். ஸ்ட்ரீட்டா அவங்க கையிலயோ காயம் ஏற்பட்டிருக்கேன்னு அந்த ஹெர்ப்பை திரும்பவும் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். இது மியூல்ஸ் ஃப்ளவரா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அன்னைக்கு கில்டுல மீட் பண்ண பையன் தானே நீ ரேவன் பாக்குறான். நம்ம ஹீரோ பாட்டு கிளம்பவும் மியூல்ஸ் ஃப்ளவர் ரொம்பவே காசு அதிகம், நாங்க திருப்பி காசு தரோம் அப்படின்னு சொன்னா என்னை பத்தி யார்ட்டையும் நீங்க சொல்லாம இருங்க, அதுவே போதும், பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஈராங் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், 100 ஈராங் மேஜிக் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லவும் அது ஒர்த்லெஸ்ஸான ஸ்டோனு, அசால்ட்டா நாங்க ஒரு வாரத்துல உனக்கு கலெக்ட் பண்ணி தரோம்னு அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. மியூல்ஸ் ஃப்ளவரை யூஸ் பண்ணி கூட அப்பா ரெக்கவர் ஆக 1 மாசம் ஆச்சு. விடவும் என்கிட்ட இருக்கிற ஹீலிங் ஹெர்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். நான் சோலோவா காப்ளின்ஸை ஹண்ட் பண்ணப்ப எனக்கு கம்மியாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஹாக்கின்ஸ் வெளியே வா, நான் உனக்கு ஆர்டரை கொடுத்தோம், அதை மதிக்காம எதுக்காக நீ அவசரமா என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனேன், அவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சியா நம்ம ஹீரோ கேட்டா ஆமான்னு அது தலையாட்டம். தனி கான்சியஸ்னஸ் இருக்கா, என் சமனிங் கிரீச்சர்ஸ் ஜஸ்ட் என் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன், மதிக்காம அதுங்க கூட்டிட்டு போச்சா, அதுங்களுக்குன்னு ஒன் ஃபீலிங்ஸும் இருக்கு போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் உன்ன ஒன்னும் திட்டல, நீ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க, இனிமே அவங்களை இன்னும் கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்றா நம்ம ஹீரோ சொல்றான். ஜாம் எடுக்கன்னு செஷியல் நம்ம ஹீரோ தலைமையில ஏறி உட்காந்து திரும்பவும் ட்ரை பண்ணி என் பிரதர் மீஹை சீக்கிரமே வரப்போறான், அவனுக்கு நான் குக்கீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். கீழே விழுந்து ஜாரை உடச்சு போன மாதிரி கத்தி எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ கிட்ட பிளான்ட் பேஸ்டு மான்ஸ்டரும் உண்டு, அதுல இருந்தா நம்ம ஹீரோக்கு இந்த ஹீலிங் ஹெர்ப் கிடைச்சிருக்கும். ஸோ ஹீலிங் ஹெர்ப் நம்ம ஹீரோ எங்கேயோ காசு கொடுத்து வாங்கல, எங்க இருந்தோ பறிக்கவோ இல்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இனிதான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.